கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம், அதில் 31ஆம் அதிகாரம், அதில் 25ஆம் வசனம். எரேமியா 31:25. நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் தேவன் சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், விடாய்த்து போனவர்களை நான் சம்பூர்ணமடைய பண்ணுவேன். விடாய்த்து போன ஆத்மாவை நான் சம்பூர்ணமடைய பண்ணுவேன். அப்ப தேவன் இன்றைக்கு உங்களை சம்பூர்ணமடைய பண்ணுகிறவராக ஆசைப்படுகிறார். அதாவது சம்பூர்ணம்னா என்னன்னு தெரியும். அதாவது அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே அதுக்குள்ள அடங்கிடும். எல்லாமே உங்களோட நிறைவு குறை அனைத்தையும் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, உங்களை சம்பூர்ணம் அடைய பண்ணுவேன் அப்படின்றாரு. ஆனா இதுல 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. விடாய்த்து போன ஆத்மா. விடாய்த்து போன ஆத்மானா என்ன? நிறைய நேரம் நம்ம எல்லாமே அதுல தாண்டி வந்திருப்போம். எத்தனையோ வருடமா கேட்டிருப்போம், எத்தனையோ வருடமா ஆண்டவர் சமூகத்துல கேட்டு வந்திருப்போம். ஆண்டவரே எனக்கு செய்றேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, தேவன் தான் வாக்கு கொடுத்துருப்பாரு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல நின்று வெயிட் பண்ணி நம்ம அந்த விடாய்த்து போன நிலைமையில் வந்துடும். இது மேல கேட்க பலன் இல்லை, இது மேல எனக்கு நடக்க பலன் இல்லை, இதுக்கு மேல அவனோட ஜெபம் பண்ண பலன் இல்லை, இதுக்கு மேல கண்ணீரோட பலன் இல்லைன்ற நிலைமைக்கு வந்துடுவான். அதுதான் விடாய்த்து போனது. முடிஞ்சு போச்சு, நீ என்னத்தை நான் கேட்டு இது என்ன என் வாழ்க்கையில் என்ன நடக்கிறதுக்கு என்ன இருக்கு, எல்லாமே முடிஞ்சு போனதே அப்படின்ற ஒரு நிலைமையில வருவதுதான் விடாய்த்து போன ஆத்துமா அப்படின்னு பைபிளை குறிப்பிடப்படுகிறது. அப்ப அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லையா? இருக்கு, நிறைய இருக்கு, நிறைய காரியங்கள் இருக்கு. தேவனுடைய திட்டங்களை அறிந்து கொள்வதற்கு நிறைய காரியங்கள் இருக்கு. ஒருவேளை தேவனுடைய திட்டங்கள் டக்குன்னு ஒரு சிலவங்களுக்கு சொல்லிடுறாரு, அந்த வழியில் நடத்திடுறாரு. ஒரு சிலவங்கள வெயிட் பண்ணி நடத்துறாரு. ஆனா இந்த ஆசீர்வாதம் மிக பெரியதாக இருக்கும். ஆபிரகாம்கிட்ட தேவன் சொன்னாரு, உனக்கு உன் சந்ததி எப்படி இருக்கும், வானத்து நட்சத்திரங்கள் போல இருக்குனாரு, கடற்படை மணலை போல இருக்குனாரு. ஆனா 25 வருடம் காத்திருந்தாரு. அப்ப ஆபிரகாம் ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா மனசுட்டு போயிருப்பாரு. ஆனால் தான் ஆகாரத்தை இஸ்மவேல் பிறந்தாப்புல. அப்ப விடாய்த்து போன நிலைமையில இருந்தவர் தான். ஆனா அவருக்கு மகன் பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையே மாறிவிட்டது. அவர் உலகத்தை பார்க்கிற, தேவனை பார்க்கிற பார்வையே மாறிவிட்டது. அப்ப ஆனால் தான் தைரியமா மகனை பலியிடுன்ற போது மலைக்கு மேலே போகும்போது கூட வேலைக்காரங்கள்லாம் கீழே நிப்பாட்டிட்டு நானும் பிள்ளையாண்டானும் திரும்பி வருவோம் அப்படின்னாரு. அப்ப எப்படி சம்பூர்ணமாக நிரப்பப்பட்டதா? தேவன் எனக்கு நன்மை செய்கிற தேவன், இனிய வாழ்க்கையில எதுவுமே பின்மாற்றமே கிடையாது. தேவன் எனக்கு மேல மகிமையின் மேல மகிமையாக என்னை கொண்டு போகிற தேவன் புரிந்து கொண்டாரு. அதே தான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணப்படுத்துவது. அப்ப மகிமையின் மேல மகிமை கிடைப்பதா சம்பூர்ணப்படுத்துவது, சம்பூர்ணமடைய பண்ணி. 2வது பாருங்க, தொய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன். அப்ப விடாய்த்து போறது தொய்ந்து போறது அவ்வளவுதான். எல்லாமே ஒரே இதுதான். தொய்ந்து போறதுன்னா என்ன? ஜெபம் பண்றதை விட்டுருவோம். தேவன்கிட்ட கேட்டு சரி தேவன் சித்தம் இல்லை போல அப்படின்னு அதை பற்றி தேவன்கிட்ட கேட்பதே விட்டுருவோம். நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்திருக்கு, நிறைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஆண்டவர் எத்தனை தடவை தான் ஆண்டவரை உங்கள்கிட்ட கேட்பேன், எனக்கு இன்னும் நடக்கலையே ஆண்டவரே, நான் கேட்க மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுத்துருவோம். அதான் தூய்ந்து போய்விடுது. நீ என் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு தூய்ந்து போன நிலைமையில் இருப்போமா? அவர்கள் என்ன பண்றாரு பாருங்க, நிரப்புகிறேன் அப்படின்றாரு. அப்ப தேவன் நிரப்பி சம்பூர்ணமாக நிரப்புகிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். எப்ப விடாய்த்து போன ஆத்மாவையும் தொய்ந்து போன ஆத்மாவையும் சம்பூர்ணமாக நிரப்ப வல்லவராக இருக்கிறார். தேவன் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கையும் தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நான் உங்களை சம்பூர்ணமாக நிரப்புவேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர் என்பதை அறிவோம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அரிமான அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களை சம்பூர்ணமாக நிரப்புவேன் என்று சொன்ன வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. வாக்கு தந்த தேவன் வாக்கு மாறாதவர் என்பதை அறிவோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உம்மிடத்தில் கேட்டு விடாய்த்து போன காரியங்கள், தொய்ந்து போன காரியங்கள் அநேகம் உண்டு ஆண்டவரே. ஆனாலும் அனைத்து காரியங்களையும் சம்பூர்ணமாக நான் நிரப்புவேன் என்று சொன்ன வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.